வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் குக் சேனல்ல ரொம்பவே சுலபமான ஒரு பச்சரிசி வத்தல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வத்தல் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக கஞ்சி எதுவும் காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிலில் தான் காய வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. ரொம்ப சுலபமாக ஃபேன் காற்றுலேயே நம்ம காய வச்சு எடுத்துடலாம். இந்த வத்தல் வந்துட்டு நல்லா பொரிக்கும்போது நல்லா பூ போல் அழகாக நல்லா பொரிஞ்சு வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு, அதாவது சின்ன டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஊறின அரிசியை மட்டும் தனியாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க முடியுமோ நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும், கொர கொரன்னு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூட சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், அப்போ தான் வத்தல் பொரித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு, நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி இடிக்கிற உரலில் வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் நான் காரத்துக்காக. இப்போ இந்த மாவு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போவே மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. எந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கோ அப்போ தான் அந்த வத்தல் நல்லா மெலிசாக அழகாக வரும். இந்த மாவோடைய பதத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். கொஞ்சம் வாட்ரியாக இருக்கட்டும் இந்த மாவு, அப்போ தான் வத்தல் நல்லா மெலிசாவும் வரும், பொரிக்கும்போது நல்லா பூ போல் அழகாக வரும். இப்போது மாவு தயாராகிடுச்சு. வத்தல் எப்படி நம்ம வேக வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுனீங்கனாலே போதும். ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி அதை கரெக்டாக ஈவனாக பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா அது வத்தல் ரொம்ப நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஒரு இட்லி பாத்திரத்தில், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயிலையோ தண்ணி சூடு பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம், அப்படி இல்லைன்னா 3 நிமிஷம், அதுக்கு மேலே இது தேவைப்படாது. 2 நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராக அழகாக நல்லா வெந்து வந்துடும். மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது இந்த வத்தல் நல்லாவே வெந்திருக்கு. இதை தனியாக எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எவ்வளோ நேரம் ஊற்றுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் கூட எடுத்துக்கலாம், இல்லை இதை விட நீங்கள் பெரிய பிளேட் கூட எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் தடவிட்டு ரொம்ப மெல்லிஸாக ஊற்றணும், திக்காக ஊற்றக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். கம்மியான மாவு விட்டு நல்லா ஈவன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இது எடுக்கிறதுலாம் அந்த அளவுக்கு கஷ்டமாகவும் இருக்காது. கரெக்டாக கத்தியால் ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நம்ம கையாலேயே எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ரொம்பவே சுலபமாக அழகாக வந்துடும். இந்த வத்தல் பார்க்குறதுக்கு ரொம்ப மெலிசாக வந்திருக்கணும். நம்ம வெந்து எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கணும். அப்போ தான் பொரிச்சு வரும்போது ரொம்பவே நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த வத்தலில் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு மெலிசா பேப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா அழகாக பூ போல் வரும். ரொம்ப திக்காக ஊற்றிட்டீங்க அப்படின்னா வத்தல் ஒரு மாதிரி பபுளாக நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா அழகாக பேப்பர் மாதிரி நல்லா வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற வத்தலை கரெக்டாக ஒரு 2 நாள் நீங்கள் வெயிலில் வச்சாலும் சரி, இல்லை ஃபேன் காற்றுல வச்சாலும் சரி, காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு 2 நாள் பொறுத்து வத்தல் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அழகாக நல்லா காஞ்சி தயாராகிருக்கு. இந்த மாதிரி நம்ம பெருசாக செஞ்சுருக்கிற வத்தல் நல்லா நிறைய எண்ணெய் விட்டு நம்ம பொரித்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த பொருள் காட்சியிலலாம் வத்தல் இருக்கும் இல்லைங்களா, நல்லா பெருசாக பிளேட் சைஸ்க்கு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பெருசாக அழகாக பொரிஞ்சு வரும். நான் இன்றைக்கி எண்ணெய் அந்த அளவுக்குலாம் ஊற்றி என்னால் இப்போ பொரிக்க முடியாது இந்த லாக்டவுன் டைமில். அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வத்தலை நல்லா உடச்சி போட்டுட்டு நான் பொரித்து எடுக்கிறேன். நீங்கள் வத்தல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நல்ல பெரிய பிளேட் வச்சுட்டு நல்லா வத்தல் ரெடி பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அந்த டைமில் இந்த மாதிரி உடச்சி கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம்.
ரொம்ப சீக்கிரமாவும் வேலை முடிஞ்சிரும் நமக்கு வத்தல் செய்யறதுக்கு. ரொம்ப குட்டி குட்டி பிளேட்டா வச்சு செய்யாம இருந்தோம் அப்படின்னா. ரொம்பவே சூப்பரா, அழகா நல்லா பூ போல பொரிஞ்சு வருது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க 1 டம்ளர் அரிசியில ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கும் பிறகு நீங்க கொஞ்சம் கூடுதலாவே பண்ணிக்கலாம். கொஞ்சம் சரியா வந்ததும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.